சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சொல்ற வெனிலா? சிவசங்கர் இந்துவை அடிச்சாளா? கொஞ்சம் என்னாச்சுன்னு தெளிவா சொல்லு. ஏன் இந்து இவ்வளவு நடந்திருக்கு, எதையுமே சொல்லாம நிக்கிற? இவ்வளவு தைரியம் இருந்தா உன்னை கை நீட்டி அடிச்சிருப்பா. அது மட்டும் இல்ல மாமா, நீங்க என்ன பிசினஸ் ஆரம்பிச்சாலும் அதை நடக்க விடாம தடுப்பேன்னு சொல்லி சவால் விடுறா. ஓ, அவ அப்படி சொல்றாளா? இப்பவே போய் அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. எப்படி தடுக்கிற நான் பாக்குறேன். விடு, ஏய் விடுன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. இதுக்கு தான் நான் சொல்லாதன்னு சொன்ன அவர்கிட்ட. எங்க அதுக்குள்ள இவ பாட்டுக்கு சொல்லிட்டாங்க. எங்க நீங்க பெருசுப்படுத்தாம விட்டுருங்க. சமயம் வரும்போது அந்த சிவசங்கரையை நம்ம பாத்துக்கலாம். இப்ப இருக்கிற நிலைமையில ஏற்கனவே ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கு. எந்த பிரச்சனையும் வேண்டாங்க. இங்க பாருங்க, சிவசங்கர் கிட்ட கொடுத்த பணத்தை மட்டும் திரும்ப வாங்குற வழியை பாப்போம். அது மட்டும் போதும். எனக்கு வேற எதுவும் தேவையில்ல. அவ இஷ்டத்துக்கு என் பொண்டாட்டிய கை நீட்டி அடிப்பா. அதை கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருக்கணும்ல. எல்லாம் என் நேரம். மான மரியாதை விட இப்ப காசு பணம் தான் பெருசா இருக்குல்ல. சொல்லாதன்னு சொன்னல. ஐயோ, சொல்லாதன்னு சொன்னல. புகழ் வாண்ண புகழ், சொல்லுண்ண. அந்த கேசவனை தேடி கண்டுபிடிச்சு பணத்தை வாங்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லடா. அப்படியே அவனை பிடிச்சாலும் என்கிட்ட பணம் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிவசங்கரி தானே. அவகிட்ட கேட்டுக்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அதுவும் மீறி நம்ம கேட்டா சிவசங்கரி என்ன மிரட்டினா, அதனாலதான் நான் இப்படிலாம் செஞ்சேன்னு அவன் சொல்லுவான். அதனால இதுக்கு மேலேயும் அவனுக்காக காத்துட்டு இருக்கிறது வேஸ்டா. நம்ம 10 லட்ச ரூபா லாஸ் ஆனது காரணம் அந்த சிவசங்கரி தான். அதனால அவகிட்டே போய் அந்த பணத்தை கேட்போம். பார், இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சிவசங்கரி இந்துவை கை நீட்டி அடிச்சிருக்கா. என்ன சொல்ற? சிவசங்கரி அண்ணி அடிச்சிட்டாளா? இது எப்ப நடந்துச்சு? இன்னைக்கு காலையிலடா. இந்துவும் வெண்ணிலாம் வெளியே போயிருக்காங்க. அப்போ வழியில் அந்த சிவசங்கர் இந்து கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கா. நம்ம எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அதை தடுப்பேன்னு சொல்லி அவகிட்ட சவால் விட்டுருக்கா. அதனால இந்து அவளை திட்டிருக்கா. அதுக்காக அந்த சிவசங்கரி கோவப்பட்டு இந்து மேல கை வச்சிருக்காடா. என்னன்னு இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச உடனே சொல்லிருக்கணும். ஆனா இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தோம், அந்த சிவசங்கரி நம்மளை கேவலமா நினைச்சிருவோம். அவளுக்கு நம்ம யாருன்னு காட்டணும்னு நம்ம உடனே போய் அவளை நாள் அற விட்டு அவ கையில இருக்கிற பத்திரத்தை நம்ம வாங்கிட்டு தானே வரணும். வான புகழ், ஒரு நிமிஷம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவகிட்ட போய் சண்டை போடாதீங்க ப்ளீஸ். அப்படி செஞ்சா அவ கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சாலும் அதை அவ டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பா. இதனால 10 லட்சம் போனாலும் பரவாயில்ல, இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. பார், நம்ம வீடியோ போனாலும் பரவாயில்லன்னு சிவசங்கரிக்கு வீட்டை எழுதி கொடுத்துட்டு வந்தவ தானே நீ. அதனால உனக்கு 10 லட்சங்கிறது சாதாரணமா தான் தெரியும். ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. அந்த பணத்தை ஏமாந்தது நாங்க. அந்த வலி எங்களுக்கு தான் தெரியும். பார், நாங்க ஏமாந்ததே பெரிய அவமானமா நினைச்சிட்டு இருக்கோம். பார், என்ன ஆனாலும் சரி அந்த பணத்தை சிவசங்கரி கிட்ட இருந்து வாங்காம நாங்க விட மாட்டோம். பார், ஏற்கனவே ஒரு பிரச்சனையை நீ சொல்ல வேணாம்னு சொல்லி இது வரைக்கும் பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுருக்க. இந்த விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லி பிரச்சனை ஆக்கிறத சொல்லிட்டேன். புரியுதா? புகழ், ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் மாமா, சொன்னா கேளுங்க மாமா. தயவு செஞ்சு போகாதீங்க.
புகழ் புகழ் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க மாமா 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 ப்ளீஸ் புகழ் சொன்னா கேளுங்க புகழ் ப்ளீஸ் சொல்றது விடு. கேளுங்க அருவி போகும்போது தடுக்காதன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். என்னாச்சு ரவி? ரெண்டு பேரும் எங்க போறாங்க? ரெண்டு பேரும் சிவசங்கரி வீட்டுக்கு போய் கொடுத்த 10 லட்சம் ரூபாவை திருப்பி கேட்டு பிரச்சனை பண்ண போறாங்களாம். நீ தம்பிங்களா, நீங்க ரெண்டு பேரும் தனியா போக வேண்டாம், என்னையும் உங்களோட கூட்டு போங்கடா. நான் அவகிட்ட பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் 10 லட்சம் கொடுத்து அவகிட்ட ஏமாந்தீங்கல்ல, அதை நான் பேசி திரும்ப வாங்கி கொடுக்குறேன்டா. ஏய், உன்னை நாங்க கூப்பிட்டோமா? எதுக்கு இப்ப தேவையில்லாம இதுல என்ட்ரு ஆகுற? பார், நீ ஒன்னும் அவகிட்ட இருந்து பணத்தை வாங்கி தர தேவையில்லை. அது எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். உன் வேலையை மட்டும் நீ பார்த்துட்டு. டேய், 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 சொல்றதை கேளுடா. நீங்க ரெண்டு பேரும் போய் பேச வேண்டாம், நம்ம 3 பேரும் சேர்ந்து போய் பேசணும் வச்சுக்கேன். அவ கொஞ்சம் பயப்படுவாடா. அதனால தானே சொல்றேன். புகழ், இது என் மேல கோவப்பட வேண்டிய நேரம் கிடையாது புகழ். நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்க. என்ன புகழ் அதெல்லாம் நீங்க? கேட்க கூடாது. புகழ் ஏய், மாமா புகழ், புகழ், நான் சொல்றதை கொஞ்சம் கேளு புகழ். கலாய், மாமா நீங்க எதுக்கு இப்ப அவங்கள தடுத்து அவமானப்படுறீங்க? போனா போட்டும் விடுங்க. அவங்களுக்குலாம் மறுபடியும் பட்டாதான் புத்தி வரும். இல்ல அருவி, இவங்க ரெண்டு பேரும் போய் பிரச்சனை பண்ணாங்கன்னா அவ வேற ஏதாவது பிரச்சனை இவங்க ரெண்டு பேரையும் மாட்ட விட்டுருவா. ஏன்னா அந்த அளவுக்கு திறமைசாலி. அதான் இவனுங்கிட்ட எவ்வளவோ சொல்றேன், இவனுக்கு தான் கேட்க மாட்டேன்றானுங்க. நீங்க சொல்றத மட்டும் இல்ல, நான் சொல்றதையும் கேட்க அவங்க தயாரா இல்ல. இவங்களால நமக்கு புதுசா ஏதாவது பிரச்சனை உருவாகி அந்த பிரச்சனை அத்தை கிட்ட தான் வரப்போகுது. அப்ப பாத்துக்கலாம். நீங்க வாங்க. ஏய் சிவசங்கரி, எங்கடி இருக்க? ஏய், வாடி வெளிய. எங்கடி இருக்க சிவசங்கரி? எங்கடி இருக்க? ஏய், எதுக்கு வந்திருக்கீங்க? ஏய், எங்கடி சிவசங்கரி? இங்க பாருங்க, எதுக்கு இப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்து கத்திட்டு இருக்கீங்க? ஏய், எதிரி உங்க வீடு? எது உங்க வீடு? எங்க கிட்ட இருந்து திருட்டுத்தனமா இந்த வீட்டை புடுங்கிட்டு எங்களே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்கியா? வர்ற கோத்துல அப்படியே உண்டுருவேன். முதல்ல அந்த கொலைக்காரியை வர சொல்றீ. அம்மா வீட்ல இல்ல, அவங்க வெளியில போயிருக்காங்க. முதல்ல நீங்க வீட்டை விட்டு போங்க. ஏய், உள்ள வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றியா? பார், ஒழுங்கு மரியாதை கூப்பிடு, இல்ல நாங்களே உள்ள போய் தேட வேண்டியிருக்கோம். ஹலோ, உங்களை பார்த்து எங்க அம்மா உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க மட்டும் இங்க இருந்திருந்தா இந்த மாதிரி நீங்க வீட்ல வந்து கத்திட்டு இருக்க முடியாது. ஏச்சி வாய் மூடு. அந்த சிவசங்கரியால எங்களுக்கு 10 லட்ச ரூபா லாஸ் ஆயிருக்கு.